மாவி எனும் மாபெரும் சரித்திரம் 60 ஆண்டுகளாக தமிழர் வரலாற்றில் தவிர்க்க முடியாத ஆளுமையாக இருந்தவர். சோமசுந்தரம் சேனாதிராஜா எனும் இயற்பெயர் கொண்ட மாவை சேனாதிராஜாவின் யாழ்ப்பாணம் மாவட்டபுரத்தில் 1942ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி பிறந்தார். பீமன் காமன் பாடசாலையிலும் நடேஸ்வரா கல்லூரியிலும் கல்வி கற்ற பின்னர் இலங்கை பல்கலைக்கழகத்தின் வெளிவாரி மாணவராக இணைந்து இளங்கலை பட்டம் பெற்றார். இலங்கை தமிழ் தேசிய இயக்கத்தில் செயற்பட்டு 1961இல் சத்தியாகிரக போராட்டத்தில் பங்கு பற்றினார். இலங்கை தமிழரசு கட்சியின் இலங்கை அணியில் 1962இல் இணைந்தார். 1966 முதல் 1969 வரை ஈழத்தமிழர் இளைஞர் இயக்கத்தின் செயலாளராக பணியாற்றினார். 1969 முதல் 1983 வரையான காலப்பகுதியில் இலங்கை அரசால் கைது செய்யப்பட்டு 8 வெவ்வேறு சிறைச்சாலைகளில் மொத்தம் 7 ஆண்டுகள் சிறையில் கழித்தார். 1972இல் தமிழர் விடுதலை கூட்டணியின் தமிழ் இளைஞர் பேரவையின் செயலாளராக நியமிக்கப்பட்டார். சேனாதிராஜா 1989ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் ENDLF, EPRLF, டெலோ தமிழர் விடுதலை கூட்டணி சார்பில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் போட்டியிட்டு கூட்டணியின் வேட்பாளர்களில் 13ஆவதாக வந்து தோல்வியடைந்தார். ஆனாலும் அமிர்தலிங்கம் 1989 படுகொலை செய்யப்பட்டதை அடுத்து அவரின் இடத்துக்கு சேனாதிராசா தேசிய பட்டியல் மூலம் நாடாளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டார். 1999 ஜூலை 29இல் நீலன் திருச்செல்வம் படுகொலை செய்யப்பட்டதை அடுத்து மீண்டும் தேசிய பட்டியல் மூலம் நாடாளுமன்றம் சென்றார். 2000ஆம் ஆண்டு தேர்தலில் தமிழர் விடுதலை கூட்டணி வேட்பாளராக யாழ் மாவட்டத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்று மீண்டும் நாடாளுமன்றம் சென்றார். 2001ஆம் ஆண்டு அக்டோபர் 20இல் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ், ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி, தமிழீழ விடுதலை இயக்கம் ஆகிய கட்சிகள் இணைந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற கட்டமைப்பை நிறுவின. 2001ஆம் ஆண்டு தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பாக யாழ் மாவட்டத்தில் போட்டியிட்டு மீண்டும் நாடாளுமன்றம் சென்றார். 2004, 2010, 2015 தேர்தல்களில் மீண்டும் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். செப்டம்பர் 2014இல் சேனாதிராசா இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவராக தெரிவு செய்யப்பட்டார். நீண்ட காலம் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவராக இருந்த மாவை சேனாதிராஜா தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் தலைவர் அமரர் ராஜவரோதயம் சம்பந்தன் அவர்களின் பெரும் மதிப்புக்குரியவராக திகழ்ந்தார். தமிழரசு கட்சியை வடக்குக்கு அப்பால் கிழக்கிலும் கட்டியெழுப்புவதில் மாவை சேனாதிராஜா ஆற்றிய பணி யாராலும் நிரப்பப்பட முடியாதது. தமிழரசு கட்சியை கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்பதில் மாவை சேனாதிராஜாவின் பங்கு அளப்பரியது.